பெருசாக தான் இருக்குது, நல்ல பெரிய இதாக தான் இருக்குது. இதெல்லாம் பெரிய லொக்காலிட்டி ஆயிரும். இதெல்லாம் பாரு நல்ல க்ரீனரி. இந்த ஒரு ஸ்ட்ரெச் வந்து நல்லா அந்த பக்கத்தை விட இது வந்து ஜாஸ்தி இதாகாதனால ஒன்றும் அப்படியே ஏரியா அப்படியே இருக்குது. ஓகே, இப்போது எஸ்ஆர் ஜங்கிள் ரெசார்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே முன்னாடி ஒரு கோயில் இருக்குது. இதில் அருமையான கோயில் அங்கே. இது ஸ்விம்மிங் பூல். ரூமுக்கு முன்னால் மாமன் மீ அப்படிங்கிற குரூப் ஆஃப் ரூம்ஸ், 6 ரூம்ஸ் தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்விம்மிங் பூல் அது. ஓகே, இப்போ ரூம்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ரூம்ஸ் எல்லாம் இம்பெக்கபிளி க்ளீன் ரூம்ஸ் எல்லாம். ஃப்ளோரிங்கெல்லாம் அருமையாக இருந்தது. டிவி எல்லாம் பெரிய டிவி, வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் எல்லாம் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாம். ஓகே, இப்போ லேட்டஸ்ட் ஃபேன், இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது எல்லாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கோகார்ட்டில் எல்லாம் சுற்றி பார்க்குறக்கு போனோம் நாங்கள். டேவுட் ஹாலும்பாங்க. மார்னிங் ஈவினிங் போகிற மாதிரி இந்த இருப்பாங்கள்ல அவங்க. அது இண்டிவிஜுவலாக ஒருத்தர் 2 பேர் கூட வரலாமா? வரலாமா? இண்டிவிஜுவலாக நீங்கள் ஸ்விம்மிங் பூல் தனியாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது டேவுட் தனியாக ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது உள்ள இதுக்கு மட்டும் இந்த ஸ்கூலில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படி இல்லை, கம்மியாக இருக்கும்போது டேவுட் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஒரு பூல் இருக்குது பார்க்குறீங்களா? இந்த டே அவுட் பிக்னிக் இல்லையா? பேங்கெட் ஹால், ஸ்விம்மிங் பூல். இதை வந்து பார்ப்போம். இது லைட் போட்டிருப்பாங்க இல்லையா? அப்புறம் வந்தது இல்லை, லைட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இப்போ காலையில் தான் பார்க்கணும். 7 மணி கூட க்ளோஸ். ஓ, இங்கேயும் டே அவுட். இது ஓல்டு டே அவுட். இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா அரிசி வச்சு கூட. நாங்கள் முன்னாடி இருந்தது தான் அந்த டே அவுட் வந்து வெளியில் வந்து. இப்போ நம்ம வந்து ஒரு 10-30 பேர் பார்ட்டி கொடுக்குறதா இருந்தால் அங்கே தான் கொடுக்குறது இல்லையா? ஆமாம் ஆமாம். இது பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் தங்க வச்சிங்கன்னா, அவங்க டிரைவர்ஸ் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்களா? டிரைவர்ஸோட இது மாதிரி கொடுத்துருக்காங்க லொக்கேஷன். இது பார்த்தீங்கன்னா செட்னார் பங்களா. மொத்தம் 5 ரூம் இருக்குது. மேலே 2 ரூமு, கீழே ஒரு 3 ரூம் இருக்குது. இதாம்பா அந்த இவன் எடுத்து அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டுருந்தாம்பா. அவன் பேர் என்ன? அந்த யூடியூபர் ஒருத்தர் இருக்கானே, அவன் நிஷானோ ஏதோ ஒருத்தன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ஸ்விம்மிங் பூல் அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் இல்லையா? அவங்களுக்கு மட்டும் மங்களா. ஓகே ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே இங்கே வந்து நைட்டு லைவ் மியூசிக், கேம்ப் ஃபயர் இருக்கா? அதெல்லாம் இன்னைக்கு ப்ரோக்ராம் அப்படி இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்குது. எத்தனை மணிக்கு அது? ஒரு 7 to 10 வரையும் நடக்கும். ஓகே. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பார் இருக்குது. ஓகே, இதுதான் பாரா இல்லை இது அந்த பக்கம்? இது ஒரு ஸ்பா இருக்குது. ஸ்பானா இப்போ ஹேர் ட்ரெஸ்ஸர் இருக்காங்களா? சலூன் இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டு பார்க்குறது உங்களுக்கே தெரியலையா? காஃபி குடியல். இதுதான் காஃபி குடியல். இதுதான் இது எல்லா டைமும் திறந்துருக்கு இல்லையா? இந்த காஃபி குடியல் இது இந்த கூழு ராகி இதெல்லாம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அப்படியே அபேண்டன் ஆயிடுச்சு அது. இந்த கூழு ராகி அது மாதிரி இந்த ஜூஸ் ஐட்டம் இது மாதிரி தனியாக பண்ணுவாங்க. சீக்கிரம் வர சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்மெட்டிக் ரூம் வரும். இது 12 பேர் தங்குற மாதிரி. ஓ, இது அந்த மாதிரி பெரிய இதாக ஃபுல்லாக பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்கும். மொத்தம் 12 பேர் தங்குற மாதிரி இருக்கும். ஓகே. இதான் கல்யாண மண்டபம். இதில் மேலே மாங்கல்யா வெட்டியிருக்காரு. இது பார்க்கலாமா? மேலே உள்ள மேலே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிள் ரெஸ்டாரண்ட். இதுதான் இங்கே தான் உள்ளே வந்தோம். இதுதான் டேபிள் ரெஸ்டாரண்ட்ங்கிறது. இது வந்து இப்போ எல்லா அல்லா காட்டை இல்லையா? அல்லா காட்டை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னபூர்ணி சர்வீஸ். க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த டே அவுட்டு இல்லை. இது வந்து பஃபே வந்து இங்கே தான் சொன்னாங்க. பஃபே இதில் மார்னிங் ஃப்ரீ பஃபே, பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தானே. க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படி இப்படின்னா அது ஓகே. இது உள்ள அன்லின் நகர்னு ஒரு காட்டேஜ் இருக்குது. ஓகே. அதுவும் டார்மெட்டிக் ரூமும் நம்மளுக்கு 31 பேர் இருக்கிற மாதிரி ஒரே ஹாலில். அதுக்கு உள்ளே அது அந்த டார்மெட்ரிங்கிறது அது உள்ள அந்த உள்ள வருது. ஓகே. மாங்கல்யா ஒரு வெட்டிங் ஒன்று ஒரு 300 பேர் கெப்பாசிட்டி. ஓகே. அந்த டே விட்டு ஒரு 100 பேர். அதனால் அவ்வளோ வராது. நான் உள்ளே பார்த்தேன் ஒரு 50 பேர் தான் சேர் போட்டு இது பண்ணுறது. 75 பேர். அந்த ரவுண்ட் சேர் போட்டாலே 75 பேர். அந்த தேட்டர் செட்டப்பில் போட்டால் 100 பேர் உட்காரலாம். இது மேலே போய் பார்க்கலாமா? ஓகே. இது மாங்கல்யாவோட ஹால். அது 300 பேர் சீட்டிங் கெப்பாசிட்டியோட. கல்யாணம் தான் இல்லை. நாங்கள் பார்த்தா நாளைக்கு ஓப்போ இனாகுரல் ஃபங்க்ஷன் மீட்டிங் நடத்துகிற ஏரியா அந்த இடத்துல வந்துடுச்சு அது. இதை அங்கே சுற்றி மேலே இருந்து அந்த இடத்துல இருந்து பார்த்த வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. அந்த இடத்துல அந்த மண்டபத்தில் அந்த ஸ்டெப்பில் படியேறி பார்க்கும்போது அந்த வியூஸ் மலையெல்லாம் நல்லா பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சது. சுற்றி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மலையெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் மாங்கல்யா
ஆக்சுவலாக கல்யாண ஹால் தான் அது. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு ஹாலுக்கும் கூட்டிகிட்டு போனார் பக்கத்தில். அந்த ஹால் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன ஹால் அது. தண்ணினா ஈஷா மலையை பின்னாடி தண்ணினா பூண்டி ஈஷா. ஓ, அது மலையை தாண்டுனா அந்த வெள்ளிங்கிரி மலையா? வெள்ளங்கிரி மலை. இது வெள்ளிங்கிரி மலையா? இதுலேருந்து இப்படியே வெள்ளங்கிரி போவாங்களாம். ஓஹோ, ஓ, இது வெள்ளிங்கிரி மலை தானே. ஓகே. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணுவாயி. அதான் இது வந்து ஒரு குருடி மலைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது ஊட்டி. இந்த சைடில் கொஞ்சம் தூரம் மேலே ஏறினா ஊட்டி மேட்டுமலையம் அப்படி. ஓகே. இதெல்லாம் சின்ன குன்று மாதிரி இருக்குது. இது மேலே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமா வியூ? அது இன்னும் கொஞ்சம் மேலே. முன்னாடி போக கண்ணாடி உள்ளம் பின்னாடி போக கண்ணாடி மேடி முன்னாடி போக கண்ணாடி உள்ளம் பின்னாடி போக பூவிழி என்ன புன்னகை என்ன ஓவியம் பேசாதோ உயிரோவியம் பேசாதோ கெஞ்சி கெஞ்சி கொஞ்சம் நேரம் நெஞ்சை கொஞ்சம் தா. ஜங்கிள் ரிசார்ட்டோட சிம்பிள் அது. யானை பார்த்தா தத்ரூபமாக நைட்டில் பார்த்தா அப்படியே ரியல் யானை அப்படியே நிற்கிற மாதிரியே இருந்தது எல்லாம். அந்த ரெசார்ட் மேனேஜர் வந்து குஷியாக அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரெல்லாம். சூப்பராக எடுத்தது எல்லாம். அந்த இது பாடி முடிச்சுட்டு அப்புறம் வெளியில் வந்தபோது இது எடுத்தோம். அருமையாக இருந்த. அப்புறம் 2-3 ஸ்னாப் அங்கே தட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காஃபி குடில்ங்கிறது பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தேன். 24 hours காஃபி ஷாப்பு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போனோம். ரூமில் போனதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன். See this spring roll. Happy birthday. So we are enjoying the spring roll. எப்படா வெடியும் வரும்னு காத்திருந்து 7 மணிக்கு வந்து பார்த்தா 7 மணிக்கெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். அப்புறம் பூல்குள்ளே இறங்கிட்டோம். எடுத்து நான் அப்படியே என்னோடய ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஹெட் கியர் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்விம் பண்ணான். அதுக்கப்புறம் கல்பனா தைரியமாக தண்ணிக்குள்ளே ஃபஸ்ட்டு டைம் இறங்கினோன்னு நாங்கள்லாம் பால் போட்டு அந்த குழந்தைகள்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து எடிட் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் அதை எடுத்திருந்தேன் நான். இது 1 நிமிஷம் மட்டும் போட்டிருக்கோம். தண்ணிக்குள்ளே இறங்கி கல்பனாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக தான் எனக்கு தண்ணிக்குள்ளே இறங்கினான். அதுக்கப்புறம் நேராக ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். ரெஸ்டாரண்ட்டில் சூப்பராக எங்களுக்கு உண்டான மெனுவெல்லாம் கொடுத்துட்டாங்கலாம். இன்றைக்கி ராகி தோசை, சோள தோசை எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்கலாம். இன்றைக்கி அது மேனேஜர் வந்து ஃபோட்டோவும் எடுத்து கொடுத்துட்டாரெல்லாம். அப்புறம் வெளியில் போய் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு எல்லாம் அந்த இருக்கிற ஸ்னாப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இதெல்லாம் அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் அந்தந்த ஆள் செஞ்சதாம்மா. யார் இது பண்ணாங்களோ அந்த ஒர்க்கர்ஸோட ஸ்கல்ப்சர்ஸ் ஆமாம். அது அப்படியே ஃபோட்டோ இதை அப்படியே எடுத்து வச்சு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு போனோம். நல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வச்சுருக்குறாங்க எல்லாமே. ஸ்விங்கு, ஸ்லைடு எல்லாம் ரொம்ப நல்ல எக்யூப்மெண்ட்டாக, கையில் காலில் அடிபடாமல் நல்லா ஹை குவாலிட்டி எக்யூப்மெண்ட்டாக தான் இருந்தது எல்லாம். அடுத்த தடவை பேரம்பேத்தியோடு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்குறோம். பார்க்கலாம் எப்போ டைம் இருக்குது பேரம்பேத்தி 2 பேரையும் சேர்த்து கூட்டிகிட்டு வர்றதுக்குன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்விங்லேயே ஆடினோம். அந்த ஸ்விங்கில் உட்காந்தோம் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஷட்டில்காக் கோர்ட் இருக்குது. இந்த பக்கம் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஷட்டில்காக் கோர்ட்டு இதெல்லாமே இருக்குல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு புத்தா, அருமையான ஒரு புத்தா அங்கே. அதிலெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ எல்லாம் அதெல்லாம் எடுத்தோம். அது ஷட்டில்காக் கோர்ட் அது. அப்புறம் புத்தா பக்கத்தில் உட்காந்து நான் போஸ் கொடுத்துட்டேன். நானுமே வந்து மெடிடேஷன் பண்ணுற அளவுக்கு. அப்புறம் கார்கிட்ட ஃபோட்டோஸு. அதுக்கப்புறம் நேராக ஸ்விம்மிங் பூலில் ஃபோட்டோவே எடுக்கலேன்னு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே போய்
அங்கே தான் போய் அதுக்கப்புறம் பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணுறக்கு ஆரம்பித்தேன் நான். 2 சாங் அங்கே 15-20 நிமிஷத்தில் 2 சாங் அங்கே ரெக்கார்ட் பண்ணோம். அதுதான் அந்த ரூம்ஸ் எல்லாம் சாரி பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டோம். லஞ்சுக்கு வந்துட்டாலும் இந்த பொண்ணு வந்து மீனாக ரொம்ப 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 ஹோம்லியாக சர்வ் பண்ணிச்சு அந்த பொண்ணு. நாங்கள் கேட் ஐட்டம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் மில்லட்டில் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனா அந்த ரோடு மட் ரோடு, வெளியில் வர்ற ரோடு இது வரைக்கும் ஓகே. வெளியில் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கிலோமீட்டருக்கு மட் ரோடு. அதை தாண்டிட்டு வந்தால் மெயின் ரோடு. மெயின் ரோடுக்கு வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு 3:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சுலாம். ஓகே. ஸோ வி ஹேட் அ வண்டர்ஃபுல் பர்த்டே செலிப்ரேஷன் அட் எஸ்ஆர் ஜங்கிள் ரிசார்ட். சூப்பராக இருந்தது. லைஃப் டைம் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேமிலியோடு வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம். டே அவுட்டுங்கிற மாதிரி ஒரு பேக்கேஜ் வச்சுருக்காங்க. 2000 ரூபா கொடுத்தா ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்க மாதிரி டே அவுட் பேக்கேஜ் இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு said bye bye to SR ஜங்கிள் ரெசார்ட் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அது இப்போ இருந்தவன்லாம் வந்து ஓகே, அவனெல்லாம் சர்வீஸ் பற்றி சொன்னா ஓகேங்கிற மாதிரி வீட்டுக்கு வர்றதுக்கு எல்லாம் சரி. இதுதான் வந்து லெஃப்ட் திருமணம் தான். மெயின் ரோடு, ஆணைக்கட்டி மெயின் ரோடு வந்து பெத்தானி மருத்துவமனை.